வெல்கம் டு பிரபு மேஸ். நீட் யூஜி 2024 பேஸ் பண்ணி இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜில் நம்ம எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நமக்கு கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே சார், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ இருக்குது, சீட்ஸ் அதில் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024 எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவராலாக நம்ம எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. சரிங்களா? இந்த 36 கவர்மெண்ட் காலேஜோட சேர்த்து ஒரு இஎஸ்ஐ செமி மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. சரிங்களா? கேகே நகரில் இஎஸ்ஐ கேகே நகரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் ஒரு 90 சீட்ஸ் இருக்குது. இந்த செமி மெடிக்கல் காலேஜில் ஒரு 90 சீட்ஸ் இருக்குது. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3950 சீட் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 100லேருந்து 200 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே சார், இந்த 36 கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 3950 சீட்லேயும் எனக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் நீட்டில் எவ்வளோ ஸ்கோர் சார் பண்ணியிருந்தால் எனக்கு கம்யூனிட்டி வைஸ் என்னோடய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது ப்ரீவியஸ் இயரோட அனாலிசிஸ் தான். சரிங்களா? கண்டிப்பாக இதில் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் சொல்கிறோம். இந்த ரேஞ்சில் நமக்கு இருந்ததுன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு சீட்டுங்கிறது கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 90% இருக்கும். ஓகேவா? ஓப்பன் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஓப்பன் காம்படிஷனுங்கிறது எல்லா கம்யூனிட்டியிலையும் இருக்கிற ஹை ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாருமே இந்த ஓப்பன் காம்படிஷனுக்குள்ளே வருவாங்க. ஸோ ஓப்பன் காம்படிஷனில் நீங்கள் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்ஸ் தமிழ்நாட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு 610லேருந்து 615க்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓப்பன் காம்படிஷனில் உங்களுக்கு சீட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 558லேருந்து உங்களுடைய நீட் ஸ்கோர் 558லேருந்து 564க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 558 நான் லீஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். 564க்குள்ளே இருந்ததுன்னா 558க்கு மேலே இருந்தேன்னா கண்டிப்பாக பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிரும். சரிங்களா? பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 554லேருந்து 560க்குள்ளே இருக்கணும். இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 555க்கு மேலே இருந்ததுன்னா ஓரளவு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்ஸ். ஓகேவா? எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 550லேருந்து 556க்குள்ளே உங்களுடைய நீட் ஸ்கோர் இருந்ததுன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த வருஷம் 2024 கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 467லேருந்து 470க்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிரும். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 390லேருந்து 395 சீட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் மார்க் இவ்வளவுக்கு ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 390லேருந்து 395க்குள்ளே இருந்ததுன்னா கவர்மெண்ட் சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 380லேருந்து 384 ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃபாக இருக்கிறது எஸ்டி கம்யூனிட்டிக்கு. உங்களுக்கு எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சீட்டும் கம்மி தான். கட் ஆஃப் லெவலும் ரொம்ப ரொம்ப லோவாக இருந்தாலே கட்டாயமாக உங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 7.5க்கு என்ன லெவலில் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருந்ததுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.